அமீரகத்தில் உள்ள தனியார் துறை நிறுவனங்கள் நிலையற்ற வானிலை நிலவி வருவதன் காரணமாக இன்று பிப்ரவரி 12 திங்கட்கிழமை ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளது. அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகமானது அபாயகரமான நிலைமையை குறிக்கும் எச்சரிக்கைகளை வானிலைத்துறை வெளியிட்டதால் நெகிழ்வான வேலை முறைகளை பயன்படுத்துமாறு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் வெளிப்புற வேலைகளை மீண்டும் தொடங்குவதற்கு அவசியமானால் தொழில்சார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சேவைகளுக்கு இணங்குவதற்கு நிறுவனங்களால் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அமைச்சகம் கூறியுள்ளது. அதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைச்சரவையானது பிப்ரவரி 12 திங்கட்கிழமையான இன்று அனைத்து மத்திய துறை அரசு ஊழியர்களும் தொலைதூர வேலை நாட்களாக இருக்கும் என கூறியுள்ளது. அதேபோன்று துபாயில் உள்ள அரசு ஊழியர்களுக்கும் பிப்ரவரி 12 திங்கட்கிழமையான இன்று தொலைதூர வேலை செய்ய அனுமதிக்கப்படுவதாக துபாயின் பட்டத்து இளவரசர் அறிவித்திருந்தார். இந்த முடிவானது துபாய் எமிரேட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் பணிபுரியும் இடத்தில் பணிக்கு வருகை தர வேண்டிய அவசியமான வேலைகளை தவிர மற்றவர்களுக்கு பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. இன்று அமீரகத்தில் துபாய், அபுதாபி, ஷார்ஜா, ஃபுஜைரா மற்றும் அஜ்மான் ஆகிய இடங்களில் மழை பெய்துள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் இடி மின்னல் மற்றும் ஆலங்கட்டி மழையுடன் கூடிய பலத்த காற்றும் பெய்து வருவதாக மக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையற்ற வானிலையால் சாலைகளில் கிடைமட்ட தெரிவு நிலை குறைந்துள்ளது. மேலும் மோசமான வானிலை காரணமாக தனியார் பள்ளிகள், நர்சரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இன்று பிப்ரவரி 12 திங்கட்கிழமையான இன்று மாணவர்களுக்கு தொலைதூர கல்வி விருப்பங்களை வழங்குமாறு அமீரகத்தின் கல்வித்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.